தினம்தோறும் தினம்தோறும் உனை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினம்தோறும் தினம்தோறும் உனை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிம்பங்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவருடைய அன்பு நிலை வாழ்வு, அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய உயிர்ப்பினுடைய மாட்சியாக விளங்குகிறது. அந்த உயிர்ப்பின் மாட்சியிலே பங்கு பெற இந்த தவக்கால பயணம் நமக்கு உதவுகிறது. ஆன்மீகமாக வழிபாட்டு முறைகளிலே இந்த பயணத்தை தொடங்குகிறோம். தனி மனிதன் தன்னுடைய சிந்தனை, சொல், செயலிலே இந்த பயணத்தை தொடங்குகிறான். திரு அவை கற்பிக்கின்ற ஜபம், தர்மம், தபம் போன்ற நிகழ்வுகளிலே இதை தயார் செய்கின்ற காலமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பில் அவரை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது மக்களின் இறை பற்றி கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ.
தவ முயற்சியால் நாங்கள் உடலை அடக்கியாலும் அவர்கள் நற்செயலின் பயன்கள் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். 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 என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளீனே. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என் துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். என் எதிரியின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம
உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 28 முடிய. இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளே, தவக்கால வழிபாட்டு பயணம் என்றாலும் வாழ்வியல் பயணம் என்றாலும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் மாட்சியிலே பங்கு பெறுவதற்கான பயணத்தை தான் குறிக்கின்றது. திரு அவை நமக்கு வழிகாட்டுவது போல ஜெபம், தர்மம், ஒருத்தல் போன்ற முயற்சிகளிலே நாம் பங்கெடுக்கிறோம். இது அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனன் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுவதற்கு தன்னை எப்படியாக தயார் செய்ய வேண்டும் என்ற அழைப்பிலே மனிதன் தன்னுடைய சிந்தை, தன்னுடைய சொல், தன்னுடைய செயல் இவை அனைத்திலும் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறான். என்ன பிரதிபலிப்பு என்று பார்க்கிற போது நீங்கள்லாம் கண்ணாடி பார்க்குறீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே கண்ணாடியில் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க? காமன் நேரமா? 10 நிமிஷம்? 10 நிமிஷமா? சில பேருக்கு 1/4 மணி நேரம். மணப்பெண் ஒப்பனையாக இருந்தால் இது 2 மணி நேரம் கூட போகலாம். சிலருக்கு 1 நிமிடம், சிலருக்கு 5 நிமிஷம். இப்போ எனக்கெல்லாம் 1 நிமிடத்தில் நான் கண்ணாடியை பார்த்து விட்டு வந்து விடுவேன். ஆனால் கண்ணாடியை பார்த்து எப்பொழுது அந்த கண்ணாடியை விட்டு நாம் அகழ்வோம் என்று பார்க்கிற போது 2 மணி நேரம் எடுத்தாலும் சரி, 1/2 மணி நேரம் எடுத்தாலும் சரி, 1/4 மணி நேரம் எடுத்தாலும் சரி, 1 நிமிடங்கள் எடுத்தாலும் சரி, எப்பொழுது கண்ணாடியை விட்டு நம்ம வருவோம்னா எப்பொழுது நமக்கே அந்த கண்ணாடியில் அழகாக தெரிகிறோமோ அப்போது தான் கண்ணாடியை விட்டு வருவோம். இல்லையென்றால் இன்னும் கொஞ்சம் சீவுவோம், இன்னும் கொஞ்சம் பவுடர் அடிப்போம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பா நான் அழகாக இருக்கிறேன், இப்படியே வெளியே போனால் பிறருக்கு நான் அழகாக காட்சி அளிப்பேன் எப்போ நம்ம மனசு சொல்லுதோ அப்போ தான் கண்ணாடியை விட்டு வருவோம். இதே போல தான் ஆண்டவர் இயேசுனுடைய பிரதிபலிப்பு என்பது அவரை போல பிறர் அன்பிலே, கடவுள் அன்பிலே நம்மை நிலைநிறுத்துவது தான் ஆண்டவர் இயேசுனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும்னா அவரை போல சிந்தனை, அவரை போல சொல், அவரை போல செயல், இவை அனைத்தும் இருந்தால் மட்டுமே நாம் அவருடைய உயிர்ப்பினுடைய பிம்பங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற சிந்தனையிலே நாம் இந்த நாட்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியாவை கூப்பிடுகிற போதே ஆண்டவர் அருமையாக கூப்பிடுவார். நல்ல அவருடைய மனதை மயக்கி கூப்பிடுவார். எப்படி மயக்குவார்னா 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்குற போது, தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்திருந்தேன். தாயின் கருவிலே இருக்கும்போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று அருமையாக அவரை அழைக்கின்ற போது, நீ எனக்கே உரியவன். ஏன் என்றால் உருவாகுவதற்கு முன்பதாகவே, அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சா என்னானே தெரியலை, அதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவருடைய செய்தியாளராக, அவருடைய இறைவாக்கினராக இந்த எரேமியாவை தெரிந்து கொள்வார். இந்த எரேமியா யார்கிட்ட அனுப்பப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிற போது, கல் நெஞ்சம் படைத்த
யூதா பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் எருசலேம் நகர் மக்களுக்கும் தான் கடவுளுடைய செய்தியை சொல்ல அனுப்பப்படுகிறார். நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல பிறரை கேலி பண்ணும்போது. அப்படி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எவ்வளவுதான் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்தாலும் அவர்கள் இந்த எரேமியாவையும் நம்பவில்லை, இவர் அறிவித்த இறைவாக்கையும் நம்பவில்லை, இவர் சொல்லுகின்ற இறைவனையும் அவர்கள் நம்பவில்லை. எல்லாத்தையும் உதாசனப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு மனப்பான்மை தான் இங்கே கூட பாருங்கள் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம், குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது அப்படின்னு சொல்லி, நீ என்னத்தை தான் எங்களுக்கு சொன்னாலும் நாங்கள் கேட்குற மூடிலே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காட்டினா நமக்கு கோபம் வரும். சில நேரங்களில் திட்டுவோம், சில நேரங்களில் அடிப்போம், சில நேரங்களில் பேசாமையே அமைதியாக இருப்போம். சில பேர் உணவு கூட கொடுக்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க வீடுகளில். பார்த்துருக்குறீங்களா? ஆமாம். எப்போ எந்த குழந்தை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குதோ அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் பெற்றோர்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த யூதேயா பகுதியில் இருக்கிற மக்கள், இந்த எருசலேம் பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. மாறாக கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிற போது அவருக்கு ஏமாற்றம். ஏனென்றால் யாரும் அவரை கவனிப்பதுமில்லை. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற போது ஜான்சன் என்ற ஆசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவர் பலகையிலே கரும்பலகையில் எழுதி கொண்டிருந்தார். எழுதி கொண்டே பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் மிகவும் ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால முதல் வரிசையில் நடுப்பெஞ்சில் நான் உட்கார்ந்துருந்தேன். அவர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய முகத்துக்கு முன்னாடி கையை இப்படி காட்டி, ஜேம்ஸ் ஆர் யூ ஹியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டார். அப்போ ஆங்கிலங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இருக்கிறியா அப்படின்னு திரும்ப தமிழில் கேட்டார். இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் இருக்கிற, ஆனால் உன்னுடைய கவனம்லாம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னார். நானுமே மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற போது பார்த்துருக்கிறேன். பல மாணவர்கள் நேராக நம்மை பார்த்து கொண்டே அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய சிந்தையெல்லாம் நம்முடைய பேச்சிலே நம்மை நோக்கிய வண்ணமாக இருக்காது. மாறாக எங்கோ அவருடைய சிந்தை அலையடித்து கொண்டிருக்கிறத பார்ப்போம். இதே மாதிரியான நற்செய்தி பகிர்வுலையும் நான் மக்களை பார்த்துருக்கிறேன். ஆலயங்களில் பங்கு தந்தையாக இருக்கிற போது ஆலயங்களில் பார்த்துருக்கிறேன். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் எங்கேயோ இருந்து கொண்டு இருக்கும். எனக்கும் அந்த அனுபவம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. இதையெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது, நீ செய்கின்ற செயலில் எனக்கு ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத காட்டுகிறது. அப்படி தான் எரேமியா இறைவாக்கினர் என்ன மூச்சை போட்டு அவர் இறைவார்த்தை அறிவித்தாலும் திட்டமிட்டு நான் உங்களுக்கு கவனிக்க மாட்டோம், உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம்னு சொல்லி இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவருக்கே மன வருத்தம் ஆகிறது. ஆண்டவர்கிட்ட போய் கோச்சுக்கிறார். வீட்டிலலாம் கணவனுக்கு மனைவிக்கு இடையே சண்டை வருகிற போது, உன்னைய போய் நான் கட்டுனேன் பார் அப்படின்னு கணவன் சொல்லுவார். மனைவி சொல்லுவாங்க, என் தலையில் ஒன்னே கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் வரும்ல. அதே போல் இங்கே செல்லமாக ஆண்டவர்கிட்ட கோவிச்சுக்கிறார். எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையை பாருங்களேன். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் என்னானே மயங்கி போனேன். பெண் பார்க்க போகிற போது
இந்த பெண்ணை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்போம்ல. எத்தனை பெண்ணை பார்த்தாலும் எல்லாரையும் பார்க்குற போது பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான். யாருடைய அழகில் அந்த மணமகனோ மணமகளோ மயங்குகிறார்களோ அவரை தான் இவரை நான் கட்டிக்கொள்கிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன், இவளை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சண்டையிடுறாரு எரேமியா. இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டே திருநிலைப்படுத்துகிறேன், நான் உன்னை அறிந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பசப்புற வார்த்தை இருக்குல்ல, அதில் நான் விழுந்துட்டேன். நீர் என்னை மயக்கி விட்டு நானும் மயங்கி போனேன் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்லுகிறார். ஆனால் அது நீண்ட காலமாக இல்லை, மாறாக திரும்ப திரும்ப அவர் அந்த மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கின்றவராகவே காட்டப்படுகிறார். இதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்லுகிற போது மூப்பர்களிட கையில், அந்த யூத பெரியவர்கள் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். அவர்கள் சிலுவையில் அடையப்படுமாறு புற இனத்தவரிடம், ரோமையர்களிடம் ஒப்புவிப்பார்கள் என்று தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். முன்னறிவிக்கிற போது எல்லாருக்கும் கவலை வரும், எல்லாரும் சோகமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் யோவானும் யாக்கோப்பும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன சொல்லி நிற்கிறாங்கன்னா, நீங்கள் ஆட்சி உரிமையோடு வருகிற போது ஒருத்தனுக்கு வடபுறமும் ஒருத்தனுக்கு இடபுறமும் வேணுன்ற இடத்த பிடிக்கிறதுக்காண்டி, பஸ்ஸில் துண்டை போட்டு சீட்டை பிடிப்போம்ல, அதே போல் ஆண்டவர் மன வருத்தப்பட்டு தன்னுடைய சாவை வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் கண்டுகொள்ளலை. அங்கே சீட்டு வலப்புறம் யாருக்கு இடப்புறம் யாருக்குன்னு கேட்டு தாயோடு வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட நோக்கிலே வரவில்லை, யதார்த்தமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய யதார்த்த நிலையில் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறாப்புல உள்ள ஆட்சி இல்லை என்னுடைய. பணபலத்தோடு படைபலத்தோடு அதிகாரத்தோடு எல்லைகளுக்குட்பட்ட ஆட்சி இல்லை என்னுடைய ஆட்சி. என்னுடைய ஆட்சி அடிமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஆட்சி, சிறையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கான ஆட்சி, நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கான ஆட்சி, பேயை ஓட்டுவதற்கான ஆட்சி, குருடர்களுக்கு பார்வை கொடுப்பதற்கான ஆட்சி, முடவர்களுக்கு நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பதற்கான ஆட்சி. என்னுடைய ஆட்சி வித்தியாசமானதுப்பா. நீங்கள் நினைக்கிறது போல் போர் வீரர்களோடு மாட மாளிகையில் அரண்மனைகளில் அரசு முத்திரையோடு பணத்தோடு இருக்கிற அரசு இல்லை என்னது. அப்படி இருந்தாலும் கூட வலபுறமும் இடப்புறமும் நியமிக்கிறது என்னுடைய உரிமை அல்ல, மாறாக என்னை அனுப்பிய என் தந்தையினுடைய உரிமை என்று சொல்லி முடிக்கிறார். அதோடு அவர் முடிக்கவில்லை, மாறாக எல்லா சீடர்களை தன்னிடம் வரவழைத்து மீண்டுமாக சொல்லுகிறார், இந்த உலக அரசுகள் அப்படி நினைக்கின்றன, பிறரை அடக்கி ஆள முயற்சிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிறாதீங்க, உங்களில் தலைவனாய் இருப்பவன் தொண்டனாய் இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அதனால தான் இன்றைய அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற போது கீழ்ப்படிதல் பண்பை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற போது அன்பு நிறை வாழ்வை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற போது இரக்கத்தை பார்க்கிறோம். இந்த தன்மைகள் தான் ஆண்டவர் இயேசுடைய தன்மைகள். இதை நீங்களும் நானும் வாழ்வாக்குகிற போது அவரை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாக மாறுகிறோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை,
கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது திரு பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவைகளில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயரார் வைக்கிற ஜில்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற அதன் பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் மது திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசல், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெண் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினது வியாழ் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறியதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.